தமக்கின் ஒரு இடம் அழகான வாழ்க்கை தேசிய வீட்டுத் திட்டம் ஜனாதிபதியின் மேற்பார்வைக்கு. இந்திய மீனவர் பிரச்சினையை முன்வைக்காத தமிழ் கட்சிகள் காட்டிக் கொடுக்கும் வேலையை செய்துள்ளனர். அமைச்சர் சந்திரசேகர். சட்டவிரோத தையிட்டி விகாரைக்கு எதிராக களமிறங்கிய விகாராதிபதி மக்களின் நாளைய போராட்டத்திற்கும் ஆதரவு. மருதங்கேணி பருத்தித்துறை பிரதான வீதி தொடர்பில் ரஜீவன் எம்பி வழங்கிய உறுதி. அரசாங்கம் தனக்கான குழியை தானே தோண்டுகிறது. நாமல் குற்றச்சாட்டு. அரசாங்கம் தனது தவறுகளை அதிகாரிகள் மீது சுமத்தி தப்பிக்க பார்க்கிறது. ஞானக்க வக்கம்புர குற்றச்சாட்டு. மன்னார் துப்பாக்கிச்சூடு பிரதான சந்தேக நபர் 90 நாட்கள் தடுப்பு காவல். விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிராக ஒத்துழைப்பு வழங்கிய சிலர் கைது. சாகர காரியவசம் தெரிவிப்பு. அரசாங்கம் வறிய நாட்டையும் ஏழ்மையான வாழ்க்கையும் உருவாக்கி வருகின்றது. சஜித் குற்றச்சாட்டு. அனூர் அரசாங்கத்திற்கு எதிராக பலமான கூட்டணி தயார். ஹர்சன சூளுரை. கதிர்காமத்தின் தங்க கையிருப்பு தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம். பாதீட்டுக்கு ஆதரவளித்த ஷொஹாரா புகாரியை வீட்டுக்கு சென்று சந்தித்த மேயர். 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் கீழ் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள அனைத்து வீட்டுத் திட்டங்களையும் உரிய காலத்திற்குள் நிறைவு செய்து மக்களிடம் ஒப்படைக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அந்த திட்டங்களின் செயற்பாடுகளை ஒரே நிறுவனத்தின் கீழ் மேற்பார்வை செய்வதன் அவசியத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். 2026 வரவு செலவு திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் தமக்கென ஒரு இடம் அழகான வாழ்க்கை தேசிய வீட்டுத் திட்டம் உள்ளிட்ட ஏனைய வீட்டுத் திட்டங்கள் மற்றும் தற்போதைய செயற்பாடுகளை மீளாய்வு செய்வதற்காக தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகளுடன் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க இவ்வாறு தெரிவித்தார். 2026 ஆண்டு வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் கீழ் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக 10,200 மில்லியன் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் வீட்டுத் திட்டம் மற்றும் யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்த மக்களுக்காக 5,000 மில்லியன் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் வீட்டுத் திட்டங்களின் திட்டமிடல் செயற்பாடு மற்றும் நிறைவு செய்ய உள்ள காலக்கெடு தொடர்பில் ஜனாதிபதி இதன்போது அவதானம் செலுத்தினார். மேலும் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் கடந்த ஆண்டுகளில் ஆரம்பிக்கப்பட்டு இன்னும் முடிக்கப்படாத வீட்டுத் திட்டங்களை விரைவாக முடிப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள தையிட்டி விகாரை தொடர்பான பிரச்சினைகளை நாகதீப விகாராதிபதி நேரடியாக சென்று கலந்துரையாடியுள்ளார். குறித்த பகுதிக்கு இன்று சென்றவர் காணி உரிமையாளர்களுடன் கலந்துரையாடி அவர்களுக்கு ஆதரவு வழங்கியுள்ளார். அத்துடன் நாளை இடம்பெறவுள்ள போராட்டத்திற்கு வடக்கு மாகாண போலீசார் எந்தவித இடையூறு விளைவிக்கக்கூடாது என்றும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். சாமிக்கு ஒரு விதமான ஒரு உறுதியும் ஒரு அத்தாட்சியும் ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கிறார். அவர் என்னென்னா நாங்கள் அவரை கொண்டு வந்தது இந்த கோவில் கட்டுறதுக்காக வேண்டியதான் நாம் கொண்டு வந்து இவர் நிற்பாடினார். புறா இவர் என்ன செய்தார் தெரியுமா? இவர் இந்த இடத்துல உண்மையான இடத்துல கோவில் கட்டாமே ஆமையோடு சேர்ந்து அந்த மக்கள்கிட்ட காணியிலே தான் இந்த கோவில் கட்டினது. அப்போ அது மகா புலை. அது சாமி மேர் எப்படி இந்த புலை செய்யக்கூடாது, சாமி மேர் என்ன சொல்கிறது, மற்றவங்களுக்கு எல்லாம் நாங்கள் நல்லதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய சாமி மேல் அவே புத்தர் சொல்லியிருக்கிறார். ஆர்டிஐ இதுகள் நாங்கள் எடுக்கக்கூடாது, ஆர்டிஐ மிதம் சொத்துக்கள் எடுக்கக்கூடாது என்றாலும் அதில் இதுவும் அதில் பார்க்க இது மகா புலைன்னு தான் எனக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது. இந்திய வெளிவிவகார அமைச்சரை தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகள் சந்தித்த போது இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பாக பேசவில்லை. மாறாக காட்டிக் கொடுக்கும் வேலையை மட்டுமே செய்துள்ளனர் என்று கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பாக ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை என்பது பாரிய பிரச்சினையாக உள்ளது. இந்திய மீனவர்களின் அத்துமீறல் காரணமாக வடபகுதி மீனவர்களே பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாறாக தமிழ் கட்சிகள் இவருடைய ஆள் போன்று காட்டிக் கொடுப்பு விடயங்களை பேசினார்கள். அரசாங்கம் என்ற ரீதியில் இந்திய மீனவர்களின் அத்துமீறலுக்கு எதிராக நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. அதற்கான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் விரைவில் இடம்பெறும் என்று தெரிவித்தார். விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிராக செயற்பட்டு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய பிள்ளையான், டக்ளஸ் தேவானந்த் ஆகியோர் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் விருப்பத்திற்காக கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டுள்ளார்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, 2026 ஆண்டு நாட்டு மக்களுக்கு சிறந்ததாக அமைய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டில் இன
நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்திய தலைவர்கள் மீது போலியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அவர்கள் மறக்கடிக்கப்பட்டுள்ளார்கள். விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிராக செயற்பட்டு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய பிள்ளையான், டக்ளஸ் தேவானந்த் ஆகியோர் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் விருப்பத்திற்காக கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். நல்லதை செய்யாமல் இந்த ஆண்டு எவ்வாறு நல்லதாக அமையும்? யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய 2 தமிழர்களை இவ்வாறு கைது செய்து சிங்கள இனம் நன்றி மறந்துள்ளது என்றே குறிப்பிட வேண்டும் என்றார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கணி பருத்தித்துறை பிரதான வீதி இந்த வருடத்திற்குள் திருத்தப்படும் என வடமராட்சி கிழக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் தெரிவித்துள்ளார். வடமராட்சி கிழக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மக்களால் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், கடந்த நல்லாட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட குறித்த வீதியில் பாரிய மோசடி இடம்பெற்றுள்ளது. மருதங்கணி பருத்தித்துறை வீதியானது தற்போது பாழடைந்துள்ளது. இதனால் நோயாளர்கள் அதிகளவில் பாதிப்படைந்து வருகின்றனர். இதற்கு தீர்வு காணும் வகையில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. இந்த வருட இறுதிக்குள் குறித்த வீதியின் திருத்தப் பணிகள் பூர்த்தி செய்யப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது குறுக்கிட்ட அர்ச்சுனா எம்பி, ஊழல் தொடர்பாக தான் நாடாளுமன்றத்தில் முன்வைத்த பல விடயங்கள் இன்னும் விசாரணை செய்யப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் ஏதேனும் நல்ல விடயங்கள் நடந்தால் அதனை தனது கணக்கில் சேர்த்துள்ளதாகவும், தவறுகள் மற்றும் குறைபாடுகள் ஏற்படும் போது அதனை அரசு அதிகாரிகள் மீது சுமத்திவிட்டு அமைதியாக இருப்பதாகவும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஞானக்க வக்குமுற குற்றம் சாட்டியுள்ளார். இன்று பத்திரமுலையில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், 6ஆம் தர ஆங்கில மொழி பாட கையேட்டில் ஏற்பட்ட பாரிய தவறுகள் தொடர்பில் கருத்து வெளியிட்டவர், இந்த விவகாரத்திற்கு கல்வி அமைச்சரை முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும். தவறுகள் வெளிச்சத்திற்கு வந்தவுடன் அதிகாரிகளை தற்காலிகமாக பதவி விலகுமாறு கோருவதும், விசாரணைகள் சிஐடி வசம் ஒப்படைப்பதும் அரசாங்கம் தனது பொறுப்பை தட்டி கழிக்கும் செயலாகும். வினாத்தாள் ஒன்றை கூட சரியாக அச்சிட தெரியாத ஒரு அரசாங்கம் எதற்கென முந்தைய காலங்களில் கேள்வி எழுப்பியவர்கள் இன்று இவ்வளவு பெரிய தவறுக்கு கல்வி அமைச்சரை ஏன் பாதுகாக்கிறார்கள்? பொருளாதார நிலை குறித்து பேசியவர் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் புத்தாண்டின் ஆரம்பத்திலேயே எரிவாயு விலையை உயர்த்தி மக்களுக்கு பாரிய சுமையை அளித்துள்ளது. கல்கமோ பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபட்ட ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள் தொடர்பில் சட்டத்தை நிலைநாட்டச் சென்ற புவிச்சரிதவியல் மற்றும் சுரங்க பணிக அதிகாரிகளுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும், அமைச்சர்களின் தொலைபேசி அழைப்புகளுக்காக சட்டம் வளைக்கப்படுகின்றது. அனைவருக்கும் சமமான சட்டம் என்று கூறிக்கொண்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி போலீசாரையும் அரசு அதிகாரிகளையும் சுதந்திரமாக செயல்பட விடாமல் தடுக்கின்றனர். அரசாங்கத்தின் இவ்வாறான தவறுகளை சுட்டிக்காட்டும் ஊடகங்களை மௌனிக்க செய்ய முயற்சிகள் எடுக்கப்படுவதாக தெரிவித்தவர், ஊடகங்களை மிரட்டுவதை விடுத்து அரசாங்கம் தனது தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். 3/2 பெரும்பான்மை பலம் மற்றும் நிறைவேற்று அதிகாரம் தங்களிடம் இருப்பதால் எதனையும் செய்யலாம் என அரசாங்கம் கருதக்கூடாது. தற்போதைய ஆட்சியாளர்களின் வீழ்ச்சி ஏற்கனவே தொடங்கிவிட்டது என தெரிவித்தார். அரசாங்கம் தனக்கான குழியை தானே தோண்டிக் கொண்டிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சீனிகம பகுதியில் நடைபெற்ற மத வழிபாட்டு நிகழ்ச்சியொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி கடந்த காலங்களில் பல்வேறு அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுத்ததாகவும், அக்கால பகுதி மக்களுக்கு மிகவும் சவாலானதாக அமைந்திருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் மக்கள் மீது தாங்க முடியாத வரிச்சுமைகளை சுமத்தியுள்ளதால் அவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அண்மையில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்த போது உயிர்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் அரசாங்கம் உடனடி நடவடிக்கைகளை எடுக்க தவறிவிட்டது. மக்களுக்கு வழங்கப்பட்ட பிரதான வாக்குறுதிகளை நிறைவேற்ற அரசாங்கம் தவறியுள்ளது. பல குடும்பங்கள் புத்தாண்டு காலத்தில் தற்காலிக முகாம்களில், பாதுகாப்பு மையங்களிலும் தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவர்களின் எதிர்காலம் மற்றும் வீடுகள் குறித்து இன்னமும் நிச்சயமற்ற தன்மையை நிலவுகிறது. அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என ஜனாதிபதி உறுதியளித்த போதிலும் அந்த வாக்குறுதிகள் இன்னும் முறையாக நிறைவேற்றப்படவில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்தார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மீண்டும் அவர்களின் வீடுகளில் குடியமர்த்துவதற்கும் இழப்பீடுகளை வழங்குவதற்கும் அரசாங்கம் முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டும் விடயங்களை அரசாங்கம் கண்டுகொள்ளாவிட்டாலும் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளையாவது நிறைவேற்ற வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். எவ்வாறாயினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்ற ரீதியில் தமது பொறுப்புகளை தொடர்ந்தும் நிறைவேற்றப் போவதாக நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்தார். மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்பாக கடந்த ஆண்டு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய மன்னார் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து சட்டத்தரணி எஸ். டினேசன் கருத்து தெரிவிக்கையில், கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 16ஆம் தேதி மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னால் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் மன்னார் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அவர் B9525 என்ற வழக்கின் கீழ் முற்படுத்தப்பட்டு முருங்கன்
போலீஸ் நிலையத்தில் 2 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். ஏற்கனவே அடம்பெண் பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் இவருக்கு தொடர்பு இருப்பதாக கருதப்பட்டதால் அந்த வழக்கை கையாண்டு வந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் இவரை பொறுப்பேற்றனர். சந்தேக நபர் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் முற்படுத்தப்பட்டு கொழும்பு CID அலுவலகத்தில் 72 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அந்த தடுப்பு காவல் இன்று மதியம் 1 மணியுடன் நிறைவடையவிருந்த நிலையில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் அவர் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். சந்தேக நபரை மேலதிக விசாரணைக்காக 90 நாட்கள் தடுத்து வைக்க CID-யினர் அனுமதி கோரினர். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் 9ஆம் பிரிவின் கீழ் இத்தகைய அனுமதியை பெற பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி அவசியமாகும். இன்று மதியம் 1 மணி வரை பாதுகாப்பு அமைச்சரிடமிருந்து எழுத்துப்பூர்வமான அனுமதி கிடைக்காததால் சந்தேக நபரை எதிர்வரும் 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் முதலில் உத்தரவிட்டது. எனினும் அதன் பின்னர் பாதுகாப்பு அமைச்சரான ஜனாதிபதியிடமிருந்து அனுமதி கிடைக்கப்பெற்றது. இதனைத் தொடர்ந்து CID-யினரால் தாக்கல் செய்யப்பட்ட நகர்த்தல் பத்திரத்தின் மூலம் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் சந்தேக நபரை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய நீதவான் அனுமதி வழங்கினார். கொழும்பு மாநகர சபையின் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஷொஹாரா புகாரியின் வீட்டுக்கு தேடிச் சென்ற கொழும்பு மாநகர சபையின் மேயர் பிராய்கலி பல்தசார் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவரை சந்தித்து தங்களுக்கு சாதகமாக வரவு செலவு திட்டத்தில் வாக்களித்தமைக்கு நன்றியை தெரிவித்திருந்ததுடன் அவரின் சுக துக்கங்களையும் தற்போதைய நிலை தொடர்பில் விசாரித்து ஆறுதல் கூறினார். கொழும்பு மாநகர வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக முஸ்லிம் காங்கிரசின் பெண் உறுப்பினர் ஷொஹாரா புகாரி வாக்களித்திருந்தார். இதன்போது ஆளும் தரப்பு உறுப்பினர்கள் மேசையை தட்டி ஆரவாரம் எழுப்பினர். அவரது கட்சி உறுப்புரிமை இடைநிறுத்துவதாக முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுமார் 300 கோடி ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் மற்றும் அபின் வகை போதைப் பொருட்கள் வனாத்த வில்லுவ லெக்டோ தோட்டத்தில் அமைந்துள்ள அதியுயர் வெப்பத்தகன உலையில் இட்டு அளிக்கும் நடவடிக்கை இன்று கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம் முன்னிலையில் இடம்பெற்றது. கடந்த 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மட்டக்களப்பு பிராந்திய குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக கடற்படையினரின் உதவியுடன் கைப்பற்றப்பட்டு பின்னர் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்ட 106 கிலோ 248 கிராம் ஹெரோயின் மற்றும் 90.5 கிராம் அபின் ஆகிய போதைப் பொருட்களை இவ்வாறு அளிக்கப்பட்டன. குறித்த போதைப் பொருள் தொகை தொடர்பான வழக்கு விசாரணைகள் நிறைவடைந்ததை அடுத்து அவற்றை அளிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதற்கமைய இன்று காலை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திலிருந்து போதைப் பொருள் தொகை பொறுப்பேற்கப்பட்டு போலீசார் மற்றும் போலீஸ் விசேட அதிரடி படையினரின் பலத்த பாதுகாப்பிற்கு மத்தியில் வனாத்த வில்லுவ பகுதிக்கு கொண்டுவரப்பட்டது. அவ்வாறு கொண்டுவரப்பட்ட ஹெரோயின் மற்றும் அபின் போதைப் பொருட்கள் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளால் பரிசோதிக்கப்பட்ட பின்னர் கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம் முன்னிலையில் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் அசோக் தர்மசேனவின் மேற்பார்வையில் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் HNMC ஹேகத்தவின் வழிகாட்டலில் உலையிலிட்டு அளிக்கப்பட்டன. இந்த சந்தர்ப்பத்தில் தகன உலை அமைந்துள்ள பகுதி மற்றும் போதைப்பொருள் கொண்டுவரப்பட்ட வீதியின் இருமரங்கிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. யாழ் உருகாவற்றுறையில் அமைந்துள்ள பழைய கடற்கோட்டையை நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் இன்று நேரில் சென்று பார்வையிட்டார். உருகாவற்றுறை கடற்கோட்டையை புனரமைத்து அதனூடாக சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்க முடியும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். போர்த்துகேயரால் 1629 கட்டப்பட்ட உருகாவற்றுறை கடற்கோட்டை பின்னர் ஒல்லாந்தரால் புனரமைக்கப்பட்டது. கிரெனைட் கற்கள் மற்றும் கடற்பாறைகளால் கட்டப்பட்ட இந்த கோட்டை இன்று சிதைவடைந்த நிலையில் காணப்படுகிறது. இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கோட்டையை புனரமைக்க நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய அரசாங்கம் வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையும் உருவாக்கி தருவோம் என்ற வாக்குறுதி பத்திரத்தின் பேரிலேயே ஆட்சிக்கு வந்தது. ஆனால் வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையும் உருவாக்குவதற்கு பதிலாக தற்போதைய அரசாங்கம் வறிய நாட்டையும் ஏழ்மையான வாழ்க்கையும் உருவாக்கி வருகின்றது. அவசரமாக மின்சார கட்டணங்களை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் கடும் முயற்சிகளை எடுத்து வருகின்றது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். கடந்த தேர்தல்களில் பிரச்சார மேடைகள் ஒவ்வொன்றிலும் தற்போதைய ஆளும் தரப்பு உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி செயற்பாட்டாளராக 9,000 ரூபாய் மின்சார கட்டணத்தை 6,000 ரூபாய் 3000 மின்சார கட்டணத்தை 2000 ரூபாவாகவும் 33% இவற்றை குறைப்போம் என முழங்கினர். ஆட்சிக்கு வந்த பிற்பாடு மேடைகளில் பிரசாபித்த வாக்குறுதி முழக்கங்களை மறந்துவிட்டு இன்று நாளையே மின்சார கட்டணத்தை 11.57% அதிகரிக்க திட்டமிட்டுள்ளனர். இவர்கள் பெற்ற மக்கள் ஆணையை இன்று காட்டிக் கொடுத்து வருகின்றனர் என்று அவர் தெரிவித்தார். மின்சார கட்டணங்களை இவர்கள் குறைப்பதாக கூறியதனால் இந்த நாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் தற்போதைய அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தனர். ஜனாதிபதி இதை பிரசித்தமாக வெளிப்படையாக கூறியிருந்தார்.
ஆனால் இன்று மக்கள் ஆணையால் ஆட்சிக்கு வந்துவிட்டு மக்கள் வழங்கிய ஆணையை ஏன் இவ்வாறு காட்டிக் கொடுத்து வருகின்றீர்கள் என்று இன்று மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இந்த நாட்டில் மின்சார நுகர்வோரின் மனித மற்றும் அடிப்படை உரிமைகளை இந்த அரசாங்கம் மீறியுள்ளன. ஆளும் தரப்பினர் மின்சார நுகர்வோருக்கு வழங்கிய எதிர்பார்ப்புகளையும் அவர்கள் மூலம் பெற்றுக்கொண்ட மக்கள் ஆணையை முற்றிலுமாக மீறியுள்ளனர். பொய்கள், ஏமாற்றுகள் மற்றும் வாக்குறுதிகளை மீறல் என இந்த அரசாங்கம் மின்சாரத்தை நுகரும் இந்த நாட்டு மக்களை ஏமாற்றி இன்று அவர்களை உதவியற்ற ஒரு நிலைக்கு தள்ளிவிட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் இணக்கப்பாட்டு நிபந்தனைகளை மக்களுக்கு சாதகமான முறையில் மாற்றுவோம் என்று மேடைக்கு மேடை கூறிய மக்கள் விடுதலை முன்னணியினர் ஆட்சிக்கு வந்ததும் மக்கள் மீது மிகுந்த அழுத்தங்களையும் பீடனைகளையும் ஏற்படுத்தும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகள் மற்றும் உடன்பாடுகளை உள்ளவாறை முன்னெடுத்தும் அமல்படுத்தியும் வருகின்றனர். டிட்பா சூறாவளியின் பாதிப்புகளால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அரசாங்கம் இதனை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் மின்சார கட்டணங்களை இவ்வாறு அதிகரிக்க தயாராகி வருகின்றது. இந்த நடவடிக்கை பெற்ற மக்கள் ஆணையை காட்டிக் கொடுக்கும் தவறான செயலாகும். ஆகவே இந்த தவறான செயலை தவிர்த்து நடக்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றேன். மின்சார கட்டணங்களை அதிகரிப்பதற்கு பதிலாக 33% மின்சார கட்டணங்களை குறைப்போம் என்று மேடைகளில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறும் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்தார். மக்கள் ஆணையை இந்தளவு மீறும் அரசாங்கத்திற்கு எதிராக நாம் அணிதிரள வேண்டும். இதேபோன்ற மக்கள் விரோத நடவடிக்கைகள் மூலம் மக்கள் மீது எல்லையற்ற அழுத்தத்தை திணிப்பதை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்தார். மத்துகம பிரதேச சபையின் செயலாளர் மீது தாக்குதல் நடத்தியமை மற்றும் அவரது கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட குறித்த பிரதேச சபையின் தவிசாளர் கசுன் முனசிங்க விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். தவிசாளர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே சந்தேக நபரை எதிர்வரும் 8ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். தமது கடமைகளுக்கு தவிசாளர் இடையூறு விளைவிப்பதாக பிரதேச சபையின் செயலாளர் போலீசில் முறைப்பாடு செய்திருந்தார். அதற்கமைய சந்தேக நபரான தவிசாளரை இன்று பிற்பகல் கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர். கண்டி மாநகர சபை ஏற்கனவே அறிவித்திருந்ததுக்கமைய கண்டி நகரில் உள்ள சட்டவிரோத நடைபாத வியாபாரிகளை அகற்றும் நடவடிக்கை இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது. எவ்வாறாயினும் தமக்கு மாற்றீடாக வழங்கப்பட்டுள்ள இடத்தில் வியாபாரம் செய்ய முடியாத நிலை காணப்படுவதாக நடை வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். கண்டி நகரில் உள்ள சட்டவிரோத நடைபாதை வியாபாரிகள் அகற்றப்படுவார்கள் என கண்டி மாநகர சபை கடந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி அறிவித்து வந்தது. அதன்படி கண்டி நகரம் மட்டுமின்றி பேராதனை மற்றும் கட்டுகஸ்தோட்டை நகரங்களிலும் உள்ள சட்டவிரோத நடைபாதை வியாபாரிகள் அகற்றும் நடவடிக்கை மாநகர ஆணையாளர் இந்தியா குமாரி அபய்சிங்க மாநகர சபை அதிகாரிகள் மற்றும் போலீசாரின் தலையீட்டுடன் இன்று காலை இடம்பெற்றது. இருப்பினும் தமக்கு மாற்றீடாக போகும்பறை பகுதியில் ஒரு இடம் வழங்கப்பட்ட போதிலும் அந்த பகுதி மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதி என வியாபாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்றிணைந்து செயற்படுவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தற்போது மிகவும் சாதகமான மட்டத்தில் உள்ளதாகவும் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் விரைவில் பலமான அரசியல் கூட்டணி ஒன்று உருவாக்கப்படும் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருண தெரிவித்தார். எதில்கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டவர் இரு கட்சிகளையும் ஒன்றிணைக்கும் பொறுப்பை கட்சியின் மேலாண்மை குழு தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் ஒப்படைத்துள்ளதாக குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆசீர்வாதத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதிகளுடன் அண்மையில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வெற்றியளித்துள்ளன. இந்த ஒன்றிணைவானது நாட்டின் வலதுசாரி அரசியல் முகாம் மீது நம்பிக்கை வைத்துள்ள மக்களுக்கு ஒரு புதிய எதிர்பார்ப்பை வழங்கும் என்றும் இந்த பலமான கூட்டணியை கண்டு அரசாங்கம் தற்போது அச்சமடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சஜித் பிரேமதாசவின் தலைமைத்துவத்துடன் ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அனுபவத்துடன் கட்டியெழுப்பப்படும் இந்த கூட்டணி நாட்டின் தீர்மானமிக்க அரசியல் சக்தியாக மாறும் என சுட்டிக்காட்டியவர் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துமாறு அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்தார். இத்தேர்தலில் அரசாங்கத்திற்கு எதிரான மாபெரும் மக்கள் சக்தியை திரட்ட தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். ருகுணு கதிர்காம மகா தேவாலயத்தின் பாதுகாப்பு பட்டங்களில் உள்ள தங்க கையிருப்பில் தெய்வ உருவம் பொறிக்கப்பட்ட தங்க பொருட்கள் தவிர்த்து ஏனையவற்றில் 70% ஏலத்தில் விற்பனை செய்து அதன் மூலம் கிடைக்கும் பணத்தை ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு நன்கொடையாக வழங்க கதிர்காம பஸ்நாயக்க நிலைமை தீர்மானித்துள்ளார். இந்த ஏலமானது ரத்னக்கல் மற்றும் ஆபரண அதிகார சபையின் மேற்பார்வையின் கீழ் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்திய வரலாற்றில் பக்தர்கள் நன்கொடையாக அளித்த தங்கத்தை அரசாங்கத்திற்கு வெளிப்படையாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இதுகுறித்து மேலும் கருத்து தெரிவித்த ருகுணு கதிர்காம மகா தேவாலயத்தின் பஸ்நாயக்க நிலைமை திலின மதுசங்க, நாங்கள் இது தொடர்பாக பௌத்த விவகார ஆணையாளர் நாயகத்திடம் ஆலோசனைகளை கோரியுள்ளோம். 2000 ஆண்டுகள் பழமையான தங்கத்தை நாங்கள் பயன்படுத்தப் போவதாக வெளியான செய்திகள் முற்றிலும் பொய்யானவை. சமீபத்திய காலப்பகுதியில் பக்தர்களால் வழங்கப்பட்ட தங்கத்தையே மிகவும் வெளிப்படைத்தன்மையுடன் அரசாங்கத்திற்கு வழங்க நாம் திட்டமிட்டுள்ளோம் என்றார்.
முல்லைத்தீவு ஒட்டுச்சூட்டான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட காதலியாறு சம்மளங்குளம் கிராமத்தில் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக அடாவடித்தனமாக கட்குவாரி ஒன்றினை அமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக அப்பகுதி மக்களால் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனிடம் முறையிடப்பட்டது. இந்த நிலையில் குறித்த பகுதிக்கு இன்று நேரடியாக சென்று நிலைமைகளை ஆராய்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக காதலியார் சம்மளங்குளத்தில் கட்குவாரி அமைக்கப்பட்டால் மக்களோடு இணைந்து பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். குறித்த களவிஜயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் காதலியாறு சமளங்குளம் பகுதியில் கடந்த 2018 ஆண்டு கட்குவாரி ஒன்றினை அமைத்து பாறைகளை வெடிக்க தகர்த்து அகழ்வு செய்யும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து கிராம மக்களின் எதிர்ப்பினால் குறித்த கட்குவாரி கடந்த 2022 ஆண்டு மூடப்பட்டதாகவும் அப்பகுதி மக்களால் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினரிடம் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த நிலையில் தற்போது மீண்டும் குறித்த பகுதியில் கட்குவாரி ஒன்றினை அமைந்து கற்களை அகழ்வதற்குரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் மக்களால் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் தெரியப்படுத்தப்பட்டது. ஏற்கனவே கட்குவாரி அமைக்கப்பட்டதனால் ஏற்பட்ட பாதிப்புகளில் இருந்து தாம் மீளெழுவதற்கு முன்பாக மீண்டும் கட்குவாரி அமைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றவை தமக்கு கவலை அளிப்பதாகவும் மக்கள் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினரிடம் தெரிவித்தனர். குறிப்பாக ஏற்கனவே கல் அகலப்பட்ட குழியினுள் தமது கால்நடைகள் தவறி விழுந்து இறக்கின்ற சந்தர்ப்பங்கள் காணப்படுவதாக இதன்போது கிராம மக்கள் சுட்டிக்காட்டினர். அத்தோடு கடந்த காலத்தில் அங்கு இயங்கிய கட்குவாரியில் கல் உடைப்பதற்காக வெடிக்க வைக்கின்ற போது ஏற்படுகின்ற அதிர்வுகளால் காதலியாறு சம்மளங்குளம் கிராமத்தில் உள்ள பல வீடுகளின் சுவர்களிலும் ஜன்னல் கண்ணாடிகளிலும் கிணற்று கட்டுகளிலும் வெடிப்புகள் ஏற்பட்டதாகவும் கிராம மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் தெரியப்படுத்தியதுடன் நேரடியாகவும் காண்பித்தனர். அதேவேளை குறித்த பகுதியில் கட்குவாரி அமைத்து கள்ளகழ்வு மேற்கொள்ளப்பட்ட பிற்பாடு தமது கிராமத்தில் உள்ள கிணறுகளில் நீர்மட்டம் வெகுவாக குறைபடைந்துள்ளதாகவும் கிராம மக்களால் சுட்டிக்காட்டப்பட்டது. மேலும் குறித்த கட்குவாரி அமைக்கப்பட்டால் அதனால் ஏற்படும் அதிர்வுகளாலும் வெளிப்படும் தூசியினாலும் கிராமத்தில் உள்ள மூச்சு திணறல் நோயாளிகள், சிறுநீரக நோயாளிகள் மற்றும் இருதய நோயாளிகள் பாதிக்கப்படுவதுடன் கர்ப்பிணி தாய்மார்கள், சிறார்களும் முதியோரும் அதிக பாதிப்புக்குள்ளாக வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் கிராம மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் முறையிட்டனர். எனவே தமது கிராமத்திற்கு பல்வேறு வழிகளிலும் பாதிப்பாக அமைகின்ற கட்குவாரியை மீண்டும் தமது கிராமத்தில் அமைக்க எடுக்கப்படுகின்ற முயற்சியை தடுத்து நிறுத்துமாறும் இதன்போது கிராம மக்களால் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த நிலையில் மக்களின் முறையீடுகளை நன்கு செவிமடித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் ஒட்டுச்சூட்டான் பிரதேச செயலாளருக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்து கலந்துரையாடினார். அந்த வகையில் கட்குவாரியின் பாதிப்பு நிலைமைகளை ஒட்டுச்சூட்டான் பிரதேச செயலாளரிடம் சுட்டிக்காட்டினார். அத்தோடு ஏற்கனவே கடந்த ஒட்டுச்சூட்டான் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைவாக காதலியாறு சம்மளங்குளம் கிராமத்தில் கட்குவாரி அமைக்க அனுமதி வழங்கப்படக்கூடாது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் பிரதேச செயலாளரிடம் வலியுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் மக்களுக்கு பல வழிகளிலும் பாதிப்பினை ஏற்படுத்துகின்ற வகையில் காதலியாறு சம்மளங்குளம் கிராமத்தில் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்த கட்குவாரி மக்களின் எதிர்ப்பினால் மூடப்பட்டிருந்த நிலையில் கிராம மக்களின் அனுமதியின்றி மீண்டும் இக்கிராமத்தில் கட்குவாரி ஒன்றினை அமைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மக்கள் எம்மிடம் முறையீடு செய்துள்ளனர். இவ்வாறு அடாவடித்தனமான முறையிலும் மக்களின் விருப்பத்திற்கு மாறாகவும் கட்குவாரி அமைத்து இங்கு கல் அகழ்வு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டால் மக்களோடு இணைந்து வீதியில் இறங்கி பாரிய போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய நிலைமை ஏற்படும் என உரியவர்களை எச்சரிக்கின்றேன். ஏற்கனவே இங்கு கட்குவாரி அமைக்கப்பட்டதால் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து மக்களால் இதுவரை மீள முடியாத நிலை காணப்படுகின்றது. எனவே இங்கு மீண்டும் கட்குவாரி அமைப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கடந்த ஒட்டுச்சூட்டான் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் கட்குவாரி அமைக்க அனுமதி வழங்க முடியாது என்றே தீர்மானிக்கப்பட்டது. இந்த நிலையில் இது தொடர்பில் ஒட்டுச்சூட்டான் பிரதேச செயலாளரிடம் இதுகுறித்து கலந்துரையாடியுள்ளேன். கடந்த பிரதேச அபிவிருத்தி குழுவின் தீர்மானத்தை உரிய இடங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவித்தார். அத்தோடு கட்குவாரி அமைக்க அனுமதி வழங்கப்பட மாட்டாது எனவும் பிரதேச செயலாளர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விடயம் தொடர்பில் உரிய இடங்களில் கலந்துரையாடுவதுடன் மக்களுக்கு பாதிப்பான இந்த கட்குவாரி அமைப்பதற்கு எடுக்கப்படுகின்ற முயற்சியை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.